இந்த டீம்ல மோர் ரொமான்டிக் யாரு? இந்த சொல்லலாமா வேணாமாண்ணா? நவீன். நவீன். டிஃபெண்ட் பண்ணலாம். ஓகே டிஃபெண்ட். ஓகே நவீன் நவீன் சொல்லிடுங்க. ஓகே நவீன். நீங்க தானா நட்சத்திரா? இல்ல நான் யோசிக்கிறேன் இப்போ சீரியல்ல அந்த கேரக்டரை கேக்குறீங்களா? இல்ல ரியல் லைஃப்ல. ஜெனரல் பர்சன். ஆமா ஜெனரலாவே. ஓ அப்படி கேக்குறீங்களா? நவீன். நவீன். அப்ப நவீன் தான். சரி ரயன். 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 நான் தான் சொல்றேன். நிச்சயமா அதுதான் நினைச்சேன். நீங்க யோசிக்கும் போதே நினைச்சேன் நான். ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து வெரி worst jokes கிராக் பண்றது யாரு? ஓகே ப்ரோ. நோ நீங்க பெஸ்ட் கேட்டாலும் நமச்சிதா, worst கேட்டாலும் நமச்சிதா. ஆனா அதுல அவன் ஈக்குவல் ஆயிடுவான். பட் ஜோக் அடிக்கணுமே சொல்லி ஒருத்தன் அடிப்பான், அது ஒர்க் அவுட்டே ஆகாது. அது யாருன்றது வந்து அவனே கை தூக்குவான் பாருங்க. யார் அது? தூக்குவான் பாருங்க கையை. அந்த இது தன்னடக்கம் இருக்கு பாருங்க அவன். சோ நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் ஃபுடி யாரு? அண்ணன் தான். என்னண்ணே? அண்ணன். ஆமா அவர் மட்டும் சாப்பிடல, எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பாரு. ஆமா. ஆனா அண்ணன் சாப்பிடாத மாதிரியே இருக்கு. ஓகே ஃபுடினா சாப்பிடுறதுல வாங்கி கொடுக்கறதெல்லாம் தீபக். ஆனா ஃபுட்னு செட்ல சொன்னாலே எங்களுக்கு அன்னபூர்ணியா தெரியுது எங்க ஆர்சி சார் தான். லைக் யூ நோ ஜெனரலா சொல்லுவாங்கல்ல விமென்லாம் வந்து வீட்டையும் பார்த்துப்பாங்க, வேலைக்கும் போயிட்டு வருவாங்க, காலையில எழுந்து சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் அப்படிலாம். ஆர்சி சார் ஒரு பெர்ஃபெக்ட் 1000 மார்க்ஸ் கொடுக்கலாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி. 4:30 காலையில எழுந்துட்டு ஷூட்டிங் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே கடப்பா இட்லி இதெல்லாமே சமைச்சு சீரியஸா பிஸி வேலை வீட்ல இருக்கிறவங்க எல்லாமே காலங்கத்தால செஞ்சு அப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட் சுட சுட கொண்டு வருவாரு. கொஞ்சோண்டு ஒரு கிண்ணத்துல எல்லாம் கிடையாது, டப்பா டப்பாவா அனுப்புவாரு. எல்லாரும் நல்லா சாப்பிடுற அளவுக்கு அதெல்லாம் சமைச்சு கூட ஷூட்டிங் கரெக்ட் டைம் வருவாரு. அன்னமிட்ட கை எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு ஃபுல் டே. ஐயோ நான் காலையில எழுந்து சமைச்சேனேன்னு ஒரு டயர்ட் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. He is the best. இதுவரைக்கும் and one more thing, அந்த டயர்டா இருந்தாலும் இப்படிதான் உட்கார்ந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பற தவிர அந்த ஃபிளாட்டா படுக்க வரைக்கும் யோகிலாம் வந்து கத்துக்கணும் அவர்கிட்ட. நான் கூட கத்துக்கணும் நிறைய. ஓகே சோ ஆக்சுவலி பாருங்க நான் மனசுல இருந்து அப்படியே கொட்றாங்க. அந்த அளவு வந்து குழந்தைங்க வந்து கவனிச்சிருக்கீங்க. ஆமா விழுந்து விழுந்து பாத்துருக்கீங்க. அவர் வந்து வாழும் ஒரு சின்ன எம்ஜிஆர் அவர். அவ்வளவு பெரிய ஃபேன். சின்ன தரையின் எம்ஜிஆர். எதுவுமே பண்ணாத மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறாரு பாருங்களேன். நானா அவ்வளவு பெரிய ஃபேன்ங்க அவரு. ஆஹா புரட்சி தலைவர் பத்தி நம்ம வந்து எதுவுமே சொல்லிட கூடாது. தப்பா சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு பாட்டு கிட்ட தப்பா மாத்தி பாட்டோட டென்ஷன் ஆயிடுவார். அந்த மாதிரி அவ்வளவு பிரியம் உள்ளவர். சாப்பாடு விஷயத்துல அவருடைய குணம் அப்படியே ஃபாலோ பண்றாரு. ரசிகனாக எம்ஜிஆர் ரசிகன், நடிகன்ல இவர் ஒரு சிவாஜி. ஆஹா கரெக்ட்டா வெயிட் பண்ணி அடிச்சிட்டீங்க. ஓகே சூப்பர். யா சோ நெக்ஸ்ட் வந்து உங்களை பொறுத்தவரையும் மனசாட்சிக்கு உட்பட்ட யாரு லேசி? யோகி. ஐயா வந்ததுல இருந்து பரபரப்பா இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. யோகி நீங்க ஷாட் கூப்பிட்டீங்கன்னா அங்க இருக்கும் டோர், இங்க இருக்கும் அவரோட பொசிஷன். அதுக்கே ஒரு 5 நிமிஷம் அப்படியே பொறுமையா இந்த ஸ்லாத் எல்லாம் நடந்து வரும்ல அனிமேட்டட் மூவிஸ்ல எல்லாம், நிஜமாவே அப்படிதான் வருவாரு. யோகி கொஞ்சம் ஃபாஸ்டா இருங்கங்க வரேங்க அப்படிம்பாரு. ஆனா பாத்து துருதுருவா இருக்கீங்களே நான் எல்லாம். அது அவரோட மூட் பொறுத்து. பேண்ட் எல்லாம் அவுத்து அப்படியே போடுறான். இப்ப கூட கொண்டாந்து போய் சொன்னதை பிறகு கிளியர் பண்ண அந்த குப்பை எல்லாம் அவன் கால் அடியில வச்சிருந்தான். சார் இல்ல சார், மக்களே உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து வெயில அவங்களுக்கு தெரியுதா? நல்லா பாத்தீங்களா எல்லாமே நீங்களே உங்க வீட்ல கீழ வந்து பலூன் எல்லாம் போட்டு வச்சிருந்தது யாரு? எடுக்கிற மாதிரி இப்ப கூட ஒரு பலூன் இருக்கு பாருங்க. கார் சாவி இது கண்ணாடி எல்லாத்தையும் ஏதோ ஒரு சாவி வச்சிருக்கலங்க. பாருங்க மக்களே, இந்த சம்மருக்கு எல்லாரும் கொஞ்சம் வந்தா கொஞ்சம் அசதியா தான் இருக்கும். சட்டை பண்ணி என்ன வேணா இருக்கட்டும், சீசன் மாறலாம். யோகி வந்து அவர் மூடுற மாதிரி விடுங்க. யோகி ஒன்றுதான் மாறாதது. அடுத்த இருந்தாலும் சுறுசுறுப்பாக்கிடுவோம் எல்லாரையும். சுறுசுறுப்பா வந்து that's true. ஓகே